சன்னா மசாலா. இது நிறைய டைப்பில் செய்யலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பஞ்சாபி ஸ்டைலில் செய்ய போகிறோம். டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒன்ஸ் அலசிட்டு இந்த கொண்டக்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்து குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து இந்த பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் இதையும் வெளியே எடுத்துடலாம். இது இனி தேவைப்படாது. இதனோட எசன்ஸ் எல்லாமே இந்த கொண்டக்கடலையில் இறங்கியிருக்கும். அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதிலிருந்து 1/4 கப் கொண்டக்கடலை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு இது கூட 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பீஸ் நல்லா ஆற வச்சு இதையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து 1/2 கப் தயிர் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதனோட பச்சை வாசனை போக வரைக்கும் கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை, தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்றாவே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிற கொண்டக்கடலையில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்கிற உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு வேக வைங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, நல்லா கொதிச்சு வந்தால் போதும். ஆல்ரெடி கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒன்ஸ் கலந்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. அடுத்து ஒரு சின்ன டிப், சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறது எப்படின்னு. மாவு பிசையும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவு பிசைஞ்சிருங்க. நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. அடுத்து இந்த சப்பாத்திகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகை வர அளவுக்கு சூடாகணும். நம்ம மெல்லிசாக தேய்ச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு திருப்பி போட்டு வேக வைங்க. ஒரே சைடு ரொம்ப நேரம் விடாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடணும், ரொம்ப வேக விடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.